எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு நடக்கிறதா இல்லையா என்பதை வைத்து உங்களுக்கு நடக்குதா இல்லையான்னு யோசிக்கவே கூடாது. ஏனென்றால் நம் காற்று பறக்கடிக்கும் பதர் அல்ல. நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவனுக்கு நடக்குதா இல்லையா, எத்தனை பேருக்கு நடந்திருக்கு, இது எனக்கு தேவையில்லை. எவனுக்குமே நடக்காட்டினா கூட நீங்கள் அவரோட இணைஞ்சிருந்தீங்கன்னா அன்புக்கு ஒரு தைரியம் இருக்கும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தைரியமாக சொல்லுவேன், எவனுக்குமே நடக்கலை, எனக்கு நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஸோ ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த எவிடன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சிட்டிங் ஸ்டைலே வர மாதிரி இருக்கும், உங்கள் பேசுகிற ஸ்டைலே வர மாதிரி இருக்கும். கையில் ஒரு ரூபா இல்லாட்டவும் நீங்கள் பேசுகிறதும் பயங்கரமாக இருக்கும். சும்மா இங்கே பேசுகிற சொல்லலை, காற்றடிச்சு அது விழுந்துடும், இங்கேருந்து வரும் அது. நீங்கள் அப்பெல்லாம் பேசக்கூடாதா அப்படின்னு முடிவு எடுப்பீங்க, உங்களை மீறி பேசிட்டே இருப்பீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் சொல்லுங்கள், உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள எங்க உள்ளுக்குள்ள அது இருக்கும். Faith is nothing but acting on God's word. விசுவாசம்ன்றது ஒன்றுமே இல்லை, வார்த்தையின்படி செயல்படுவது, அவ்வளோதான் விசுவாசம். எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தையின்படி செயல்படுவது, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் வார்த்தையில் செயல்பட்டவுடனே நீங்கள் சொல்கிறத நான் நம்பிட்டேன் சார்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத நான் நம்பிட்டேன்னு சொன்ன உடனே நீங்கள் அவருக்கு அடிமையாயிடுறீங்க, அவருடைய ஆளுகைக்குள்ளே வந்துடுறீங்க, வேலையெல்லாம் தானாக நடக்க ஆரம்பிச்சு. ஒரு ஆக்ட் தேவைப்படுது. அந்த ஆக்ட் வந்து உங்களை நம்புறேன்றதை காட்ட வேண்டியதாக இருக்குது. பிசாசு சொன்னதை நம்பி ஒரு பழத்தை சாப்பிட்டான், அந்த ஆக்ட் பிசாசுக்கு நான் நம்புகிறேன் அப்படின்றத காட்டுச்சு. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வார்த்தையின்படி வளைய போடுகிறேன்னா he acted on God's word. அவ்வளோதான், சிம்பிள் ஃபெய்த். முங்குப்பா தண்ணியிலன்னா முங்குனா, அது மனசில் பெரிய இமேஜினேஷன் அது இதெல்லாம் கொண்டு வரல. சிம்பிள் ஒபீடியன்ஸ். அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் ஒபீடியன்ஸ்னா ஃபெய்த்துன்னு சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் ஒபீடியன்ஸ்னா, புதிய ஏற்பாட்டில் ஒபீடியன்ஸ்னா ஃபெய்த்து தான். கீழ்ப்படியாதவர்கள்னா விசுவாசியாதவர்கள்னு அர்த்தம். கீழ்ப்படிஞ்சிட்டான்னா விசுவாசத்தான்னு அர்த்தம். தேவன் சொன்னதை சொன்னாருன்ற காண்டி செஞ்சீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கர்த்தர் சொல்கிறார், இப்போ நான் சொல்கிறேன் வந்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இப்போ நீங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது இப்பொழுது உங்கள் சரீரத்தில் சரி எல்லா வியாதியும் சுகமாகுன்னு சொன்ன உடனே அதை இமேஜின் பண்ணி அப்படி இட்ஸ் குட், நீங்கள் எவ்வளோ பண்ணலாம். எதுவுமே இல்லை, கர்த்தர் சொல்லியிருக்காரியா, அவர் வார்த்தையின்படி சரியா சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு ஒன்றுமே யோசிக்காமல் உட்காந்துருங்க, நீங்கள் சரியாயிருவீங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டியதில்லை. அப்போ கென்யான் சொல்கிறாரு, வார்த்தையின்படி செயல்படாத எதுவுமே விசுவாசம் கிடையாது, விசுவாசம் எப்போவுமே செயல்படுன்றது. ஃபெய்த் அண்ட் வேர்டில் ரெண்டு முறை பார்த்தோம். ஒன்று வந்து த மேஜர் ஒர்க் கிவன் டு a believer is to meditating God's word அப்படின்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தின் தன்மைகளை இந்த அதிகாரம் சொல்லுது. என்ன சொல்லுங்கள்? விசுவாசத்தின் தன்மைகள். விசுவாசத்தின் சோர்ஸை பற்றி பேசலை. இப்படிலாம் செஞ்சால் அது விசுவாசம்னு சொல்லலை. நல்லா கவனிக்கணும். விசுவாசம் இருந்தால் இப்படிலாம் செய்வீங்கன்னு சொல்லுது. நான் சொல்கிற புரியுதா? இதெல்லாம் செஞ்சால் விசுவாசம்னு சொல்லலை. விசுவாசம் இருந்தால் இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. விசுவாசம் எப்படிலாம் வெளிப்பட்டுருக்கு, ஆபிரகாமுக்கு இப்படி வெளிப்பட்டுச்சு, ஈசாக்கு இப்படி வெளிப்பட்டுச்சு, யாக்கோபுக்கு இப்படி வெளிப்பட்டுச்சு, அப்படியே வருது. அப்போ விசுவாசத்தின் தன்மைகள் தான் பார்க்குறோம். விசுவாசத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, அது வேறு வேறு விதமாக வெளிப்படும். ஆபேல்கிட்ட காணிக்கையாக வெளிப்பட்டுச்சு, ஏனோக்கிட்ட ரிலேஷன்ஷிப் இன்டிமேசியாக வெளிப்பட்டுச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுது. ஸோ எனக்குள்ள விசுவாசம் இருக்கும்போது இத்தனை தன்மைகள் வெளிப்படும். ஆனால் விசுவாசத்தின் சோர்ஸ் அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அவர் செலுத்தி முடித்த கரையம். அந்த கரையத்தின் மீது நான் வைத்திருப்பதே விசுவாசம். ஏனென்றால் விசுவாசம் என்று வரும்போது ஒரே விசுவாசம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஸோ ஃபெய்த்னாலே அது சிலுவையில் இயேசு முடிச்சது தான். அது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கும்போது என் விசுவாசம் பல வழிகளில் வெளிப்படுது. அதை கர்த்தர் சித்தமான வருகிற நாட்களில் பார்ப்போம். அந்த பாருங்கள், விசுவாசத்தினாலே ஆபேல், அது வாசிமா. நான் ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேன், விசுவாசத்தின் தன்மைகள். அடுத்து வர வாரத்தில் தான் நம்ம பார்ப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஆபேல் செலுத்தினான். எல்லாம் சொல்லுங்க, ஆபேல் செலுத்தினான். ஃபெய்த் எப்படி வெளிப்படும்னா ஆஃபரிங்ல வெளிப்படும். விசுவாசம் இவன்ட்ட எப்படி வெளிப்பட்டிருக்குன்னா சிறப்பானதை கொடுப்பது. எல்லாம் சொல்லுங்க. ஒருத்தன் விசுவாசம் இருந்தால் அது எப்படி வெளிப்படும்னா சிறப்பானதை, தரமானதை அவனுக்கு கொடுக்க வைக்கும். ஏன்னா தேவன் இருக்கிறாரு, ஆமென் சொல்லுங்க, என்கிற விசுவாசம் அவ்விதமாய் வெளிப்படும். அடுத்து விசுவாசத்தினால ஏனோக்கு பை ஃபெய்த் மறைஞ்சிரும். என்னையா அந்த பழைய ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி உங்க நியூ நேச்சர்
புது சிருஷ்டி வெளிவர ஆரம்பிக்கும். அப்ப நீங்க முற்றிலும் பழைய ஆளே இல்லாம இந்த உலகம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு புது நபராக இந்த பூமியிலே நீங்கள் வலம் வருவீர்கள். அந்த நாட்கள் வந்திருக்கிறது இயேசு நாமத்தில். ஆமென் சொல்லுவோம். விசுவாசத்தினாலே காணப்படாமல் போனான். அது faith and intimacy with God. அது என்னன்ற பார்த்து faith and prayer 6வது வசனம். விசுவாசமும் ஜெபமும். 7வது வசனம் faith and obedience. 8வது வசனம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அறியாமல் புறப்பட்டு போனான். ஃபெய்த்னா எப்பவுமே கிளாரிட்டி இருக்குன்னே கிடையாது. ஃபெய்த்தில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படாம இருந்தப்பமும் நம்ம போயிட்டே இருப்போம் பாருங்க, அதுக்கு பேர் தான் ஃபெய்த். நான் சொன்னேன்ல வந்துருமே 4 கோடி ரூபா அப்படின்றேன். எப்படி வரும் தெரியாது, ஆனா வரும் தெரியும். ஆபிரகாம் கூப்பிட்டப்ப அவன் அப்படிதான் போனான். எங்க போறோம்னு தெரியல, அறியாமல் புறப்பட்டு போனான். ஸோ என்ன சொல்றேன், எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கடவுள் தரணும்னு தேவையில்லை. உங்க இன்ட்யூஷன் சொல்லுதா கடவுளுக்கு கீழ்ப்படி கட்டாயம் நடக்கும்னு சொல்லுதுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போனா அதுக்கு பேர் தான் ஃபெய்த். அடுத்து 9வது வசனம் விசுவாசத்தினாலே பரதேசியை போல சஞ்சரித்தான். ஃபெய்த்னாலே அப்படி காரில் வந்து இறங்குறது கிடையாது. இது ஃபெய்த்தோடைய என்னது அவுட்புட். ஆனா ஃபெய்த் எங்க தொடங்குது? பரதேசியை போல சஞ்சரித்தார்கள். ஒருத்தனை பரதேசி மாதிரி இருக்கிற பார்த்தோன்னா அவன் விசுவாசம் நீங்க நினைச்சிடக்கூடாது. விசுவாசத்தின் செயல்பாடுகள் ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கைக்கும் ஃபெய்த்துக்கு சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். ஆபிரகாம் அப்படிதான் தெரிஞ்சாங்க இந்த பூமியில வந்து அப்படியே கூடாரத்தை போட்டு. ஆனா எந்த பூமியில அவங்க நடந்தாங்க எல்லாம் இல்லை, தேவன் என்ன செஞ்சாரு? அதை சுதந்திரிக்கக்கூடியவர்களை மாற்றினார். ஸோ என்ன சொல்ல வரேன், நம்ம லைஃப் ஸ்டைலை வச்சு நம்ம ஒன்றை கால்குலேட் பண்ணிடவே கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறைய விஷயம் பேசுகிறேன். அதில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி நிறையா கர்த்தர் சித்தமான ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மேட்டரை பார்ப்போம். இந்த 20 மட்டும் லைட்டாக நான் தொட விரும்புகிறேன். விசுவாசத்தினால் ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். யாக்கோபு ஈசாக்கு வந்து ப்ராஃபஸி சொல்லலையாம், ஃபெய்த்தில் பிளஸ் பண்ணான். யாக்கோபையும் ஏசாவையும் பை ஃபெய்த் ஐம் பிளஸ் பண்ணான். நான் சொல்லவா, ப்ராஃபஸி சொன்னால் எவ்வளோ கன்ஃபார்மாக நடக்குமோ அது மாதிரி விசுவாசத்தில் நீங்கள் பிளஸ் பண்ணிங்கனாலும் அது நடக்கும். நான் சொன்னேன்ல வருங்காலத்தில் இப்படி ஒரு கட்சி இல்லாமல் போகும், அந்த கொடியே தெரியாதுன்னு சொன்னேன்ல. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து ஆசீர்வதித்தான். நான் தேசத்தை ஆசீர்வதிச்சிருக்கேன். அவன் என்ன சொல்லி யாக்கோபு ஆசீர்வதிச்சது நடந்தது. தட் இஸ் நாட் ப்ராஃபஸி. அவன் விசுவாசத்தில் பிளஸ் பண்ணான். நீங்களும் விசுவாசத்தில் சொல்லும்போது அது நடக்கும். அதுக்கு அடுத்த விஷயத்தையும் பாருங்க, யாக்கோபும் அதே மாதிரி விசுவாசத்தினாலே ஆசீர்வதித்தான். அப்ப அவங்க எல்லாம் விசுவாசத்துல பேசுனது ப்ராஃபஸியா மாறிச்சு. இப்படி ஃபெய்த்தோடைய தன்மைகள் எப்படிலாம் வெளிப்படுதுன்னு நீங்க பார்க்கலாம். அது இதுல தான் நீங்க கன்ஃபியூஸ் பண்றது. இப்படி சொன்னாரு, இப்படி நடக்கல. யார் சொன்ன நடக்கல? நடக்கும்யா. ஈசாக்கு வந்து யாக்கோபு ஆசீர்வதிச்சான், நீ பலுகி பெருகி பெரிய ஆளா வருவடான். ஆனா யாக்கோபு நடுத்திரு நாராயணன் ஆயிட்டான். அவன் வந்து ஒரு கோலும் கையுமா புறப்பட்டு போய் ஊரை விட்டே போய் யாருமே எனக்கு இல்லைன்னா உடனே ஈசாக்கை கூப்பிட்டு கேஸியா ஃபைல் பண்ணாங்க. கிறுக்கு பையில அவங்க சொன்னா நடக்கும்யா. நீ என்ன படம் முடிகிறதுக்குள்ள எழுந்திரிச்சிட்ட, இருயா இரு, நடக்குதா இல்லையான்னு பாரு. அதான் விசுவாசத்தினாலே ஆசீர்வதிப்பது. அது என்ன எப்படினாலும் நடந்துச்சிடும். தேவனுடைய அளவற்ற வல்லமையை இந்த பூமியிலே கட்டவிழ்க்கக்கூடிய மனிதர்களை தேவன் தேடுகிறார். இந்த நாட்கள் விசுவாசத்தினால், அதாவது பவுல் சொல்றாரு, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. இன்னைக்கு காலையில் வாசித்தேன், இந்த வசனம் ரொம்ப தொட்டுச்சு. இனி வரும் உலகத்தை குறித்து அவங்களும் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல கம்மிங் நியூ ஏஜ் அப்படின்னு பேசுறோம்ல, பவுல் பேச இனி வரும் உலகம், அந்த உலகத்தின் தன்மைகள், இது எல்லாவற்றை ஹெவன் ஆன் எர்த், அந்த செட்டப் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அன்புக்குரியெல்லாம் சரியான பாதையெல்லாம் போயிட்டு இருக்கிறோம். இந்த பூமியில தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்கு அவருடைய கண்கள் தேடுதான். இந்த செய்தி கூட அதன் விளைவாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். வாசிப்போம் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்ம வல்லமையை தேடுறோம். பைபிள் சொல்றது கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்ப பவரை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது தேவன் தன்னுடைய பவரை இந்த பூமியில ரிலீஸ் பண்றதுக்கு அவர் நம்மளை தேடிக்கிட்டு இருக்காராம். கை தட்டுங்க. ஆமென்.
வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களை தேடுகிற தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு உத்தம குணமுடைய ஒருவனை தேவன் தேடுகிறார். உங்கள் பட்டணத்திலே, உங்கள் குடும்பத்துக்குள்ளாக கர்த்தர் தன்னுடைய வல்லமையை கட்டவிழ்க்க விரும்புகிறார். உங்கள் சபைக்குள்ளாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை கட்டவிழ்க்க விரும்புகிறார். இந்த தேசத்தில் அநேக நாடுகள் இருக்கிறவர்களுக்குள்ளே கர்த்தர் தம்முடைய வல்லமையை கட்டவிழ்ப்பதற்கு இந்த பூமியில் என்ன செய்யறாரு? ஒருத்தனை தேடுறாராம். அவன் எப்படி இருக்கணும்னு விரும்புறான். அந்த வசனத்தை வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண் அப்படியே ரோல் பண்ணி தேடுதான் பூமி ஃபுல்லா, seeking for somebody to reveal his power through that man. அவன் எப்படி இருக்கணுமா? அவன் ஒரு உத்தமனா இருக்கணும். இப்போ இந்த உத்தமன் வாஸ்தவன்னு பொதுவாக பிரசங்கிகள் என்ன செஞ்சிடறாங்கன்னா, உத்தமன் அப்படின்றதுக்கு அவன் மனசுல என்ன படம் வச்சிருக்கானோ அதை பிரசங்கம் பண்ணிடுறாங்க. அதனால தான் சபைக்கு சபை உத்தமன்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன செய்யுது? மாறுது. ஒருத்தர் சிகரெட் குடிக்காத உத்தமன்றாரு, ஒருத்தர் சினிமா பார்க்காத உத்தமன்றாரு. உத்தமன்றதை விளங்க பண்ணுவான்னு வசனத்தை கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஆனால் உத்தமன்ற வெக்காபுலரிக்கு மீனிங்கில் தான் தப்பு பண்ணிடுறாங்க. இப்போ உத்தமன்னா உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்கள் சொல்லுங்கள். உத்தமன்னா யார்? நல்ல தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி நமக்கு சொல்லிக் கொடுத்த உத்தமன், நல்ல செங்கடலை பிளந்த மாதிரி உச்சி தெரிகிற மாதிரி கரெக்டாக ஸ்கேல் வச்சு எடுத்து, வெள்ளை சட்டை போட்டு மீசை எடுத்து, செருப்பு போடாமல், ரொம்ப முக்கியமானது. நிறைய உத்தமர்கள் கீழே வருவாங்க இப்போ கமெண்ட்ஸில். இவங்களாம் உத்தமர்கள் சப்பு சப்பு சப்புன்னு என்ன தேய்ச்சி மண்டையை போட்டு உத்தமன்னா இவனுக்கு இந்த பிக்சர். யாரா சொன்னது உத்தமன்னா? உத்தமன்றதுக்கு என்ன மீனிங்? இப்படிலாம் நீயா மீனிங் எடுத்தனால தான் நீ தலை நிறைய என்ன தேய்ச்சாலும் அதில் 4 முறுக்க கூட சுட்டுருக்கலாம். வெட்டியா வந்து என்னைய வேஸ்ட் பண்ணியிருக்க. நீ இவ்வளோ என்ன தேய்ச்சும் கர்த்தருடைய வல்லமை கொஞ்சமே வெளிப்படலை. அப்ப உத்தமன்ட்டு வெளிப்படுவான்ற உண்மை. உத்தமன் யாருன்னு நீ இடத்துல நீ ஏதோ ஒரு குழப்பத்தை பண்ணிட்ட, பிரசங்கம் பண்ணவே குழப்பிட்டான். ஸோ அவன் வந்து உத்தமன்றதுக்கு வந்து எந்த டிக்ஷனரியை போய் தேடினான்னு தெரில. ஆனால் பைபிள் வெக்காபுலரிக்கு பைபிள் தான் டிக்ஷனரி. உத்தமன் பைபிள் சொல்லிச்சுன்னா உத்தமன் யாருன்றதை நீங்கள் பைபிள் தான் தரணும். நீ வந்து உத்தமன் படத்தை போய் பார்த்துடக்கூடாது. உத்தமன்னா யாரு? வாசிப்போம். யோசுவா 14ஆம் அதிகாரத்தில் யோசுவா பார்த்து நீ உத்தம குணமுடையவன் கர்த்தர். கை தட்டுங்க ஒரு தடவை. இப்போ அங்கே போனீங்கன்னா உத்தமம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். வாசிங்க 14ஆம் அதிகாரம் 8, 9, 14. ஆனாலும் 8ஆம் வசனம். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர். யார் தெரியுமா அந்த காலேப்? தெரியுமா உங்களுக்கு? காலேப், யோசுவா 2 பேர், 12 பேர் போய் வேவு பார்க்க போனாங்க. போனப்ப இந்த காலேப் என்ன செஞ்சான்? இந்த 10 பேர் போயிட்டு வந்து சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நடக்காது சார். சார் எத்தனை பேர் சார் அந்த வியாதியில் பொழைச்சிருக்காங்க சார்? எத்தனை பேருக்கு சார் இந்த மாதிரி அற்புதம் நடந்திருக்கு சார்? மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி சொல்லுதில்ல சார். சார் கோடிக்கணக்கில் உங்களுக்கு ஆஃபரிங். இதெல்லாம் என்ன சார் பேசுறீங்க? இப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்க. இவங்க ஒரு 10 பேர் இருந்தாங்களாம். ஆனால் ஒரே ஒருத்தர் சொன்னா 2 பேர் சொன்னாங்களா, ஏய் ஈஸியாக சோந்தரி போட்டானா. கர்த்தர் சொன்னார், அவன் தான்டா உத்தமன். அப்ப கர்த்தருடைய கண்ணு இப்படி பேசுறவனை தேடுதான். கையை தட்டு. ஆமென். தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு இப்படி பாசிட்டிவா பேசுறவனுக்கு பேர் தான் உத்தமன். எதை வச்சு சொல்றீங்க? வசனத்தை ஃபுல்லா வாசிங்க. வாசிங்க. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர். என்னோடு கூட வந்தவங்க கூடயே தான் வருவாங்க. எல்லாம் சொல்லுங்க. சர்ச்சுக்கு வருவாங்க, எல்லா கழுதையும் கேட்பாங்க. கடைசியில் அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்துருமா சார்? டாக்டர் என்ன சொன்னார், பேங்க் என்ன சொல்லுச்சு, இந்த லெவல்லே தான் பேசிட்டு இருப்பாங்க. நம்மளே கூட பல நேரங்கள் அந்த லெவலுக்கு பேசிடுறோம். ஆனால் நம்ம திரும்ப என்ன செஞ்சிடணும்? தேவனுடைய ஆவியான கிருபையை நம்ம மேலே கொண்டு வந்துடுறாரு. ஆனால் இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா வந்து இந்த 12 பேர்ல 10 பேர் கூட வந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வாசிங்க, ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். எதிர்மறையா பேசினாங்க. இந்த உலகமே எதிர்மறையா தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா, இந்த உலகத்துல நல்ல வார்த்தை நீங்க கேட்கவே
முடியாது. நீங்கள் எதிர்மறையா யார்ட்டையாச்சும் பேசுனீங்கன்னா வாயை திறந்து ஒன்று புரிஞ்சுக்காங்க, நீங்க அந்த 10 பேர்ல ஒரு ஆள். எதிர்மறையாய் பேசினார்கள். அடுத்து வாசிங்க. நானோ கை தட்டுங்களேன், நல்ல வார்த்தை. நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அச்சா, உத்தமமாய் பின்பற்றினேன். என்ன உத்தமமா பின்பற்றினானா? அடுத்த வசனம். அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடி. அந்த அதிகாரத்துல 3 தடவை வருது இந்த வார்த்தை. 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே காரியம் நிலைவரப்படும். நான் உத்தமமாய் பின்பற்றினேன். அந்த வார்த்தை மறுபடியும் சொல்றான். மோசே என்ன பார்த்து சொன்னாரு? என்ன சொன்னாரா? வாசிங்க. நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் எல்லாருக்கும் கிடையாது. எவன் ஒருவன் போயிட்டு வந்து நல்ல செய்தி சொல்றானோ, சொல்லுங்க, கெட்ட செய்தி, நாரண செய்தி, வெட்டியா போயிருவோம், வீணா போயிருவோம், யோசிச்சுக்காங்க அக்கா, நல்லா சிந்திச்சுக்காங்க அப்படின்னா அவன் வாயை திறக்க சொல்லி கொலக்கட்டை கிளக்கட்டை கூட திட்டுவான். களிமண் எடுத்து வாயில் அப்பிட்டு ஓடிடு, இந்த ஏரியாவுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிரு. இல்லாட்டி அங்கே திரும்பி பாரு, காணான்னு தெரியுது பாரு அப்படின்னு ஒரே திரும்பணும். இப்படி எதிர்மறையாய் பேசுகிறவங்க தான் 10 பேர் இருந்தாங்க. இவர்களிடத்தை கர்த்தர் தன்னுடைய வல்லமையை காட்ட விரும்பல. ஆனா தன்னை உத்தமமாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் தன்னுடைய வல்லமையை காட்ட விரும்பினாராம். அந்த 12 பேர்ல காலேப்பு அவன் கரெக்டா பேசினான். அவன் நல்ல செய்தி சொன்னான். நான் சொல்லவா உங்களுக்கு, உங்களை பார்த்து நீங்க நல்ல செய்தி, உங்க குடும்பத்தை பார்த்து நல்ல செய்தி, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து நல்ல செய்தி, யாரெல்லாம் உங்கள்கிட்ட வராங்களோ அத்தனை பேருக்கு நீங்க நல்ல செய்தி சொன்னீங்கன்னா, பயப்படாதீங்க சார், சரியாயிரு சார், பயப்படாதீங்க சார், எல்லாம் சரியாயிரு சார் என்று நீ சொல்லுவாயானால், நீ காலேப்பை போல உத்தமமான தேவனுடைய மனுஷன். உன்னிடத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அப்ப மோசே சொன்னா, நீ உன் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நீ கால் மிதித்து வந்த தேசத்தை உனக்கு எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் நடக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் பார்க்க முடியாது. ஆனா உனக்கு உனக்கு உனக்கும், அடுத்து உன் பிள்ளைகளுக்கும் என்னென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இவனுக்கு பேர் தான் உத்தமன். என்ன செஞ்சான்? நல்ல செய்தி சொன்னான். என்ன செஞ்சான்? நம்புனான். கர்த்தர் செய்வாரான், நம்புனான். அப்ப உத்தம குணம்னா என்ன? தேவனை விசுவாசிக்கிற குணமே உத்தம குணம். ஒரு மனிதன் தேவனை நம்புவதற்கு தயாராகிவிட்டால் அவனிடத்தில் இந்த உலகத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். வாசிங்க அடுத்த வசனம் 14 வாசிப்போம். ஆதலால் கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால், 3 தடவை வருது பாத்தீங்களா? உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அப்ப இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 16:9 வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. அவர்கள் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் யாருன்னா, தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கிறவர்களுக்கு, எதிரிகளை பற்றி பேசாமல் தேவனுடைய வல்லமையை பற்றி பேசுகிறவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு தேவனுடைய கண்கள். அப்படி எவனாச்சும் பேச மாட்டானான்னு தேடுறாருன்னா என்ன அர்த்தம்? ஏரியாவுக்குள்ள அவருக்கு ரொம்ப குறைச்சிதான் இருக்கிறான்னு அர்த்தம். நான் சொல்றான், எல்லாம் தேசத்தை வேவுபாக்க கர்த்தரின் தாசனாய் மோசே என்னை காதேஸ் பர்னாயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தின்படியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானும் என் தேவனாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்பொழுது 40 வருஷம் ஆச்சு. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறேன். 50 பேரும் பல்லு கலண்டு போய் குடுகுடுன்னு ஆயிட்டாங்க. எல்லாருமே அப்படி இருந்தாங்க நினைக்காதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம்.
மலைநாட தாடான்றான் யோசுவாட்ட. 2 பேரும் ஒரே கிளாஸில் படிச்சவங்க, பழைய கிளாஸ்மேட்ஸு. எனக்கு 2 பேரும் தான் ப்ரொமோட் ஆனவங்க. ஏன்றான், நீ யாரா என் கூட படிச்சவந்தாலடா, நம்ம 2 பேர் தான்டா. அப்பெல்லாம் சொல்லலை பாருங்க. என்னதான் சேர்ந்து படித்தாலும் உன்னை லீடராக வச்சிருக்கிறாரு, நீ பார்த்து என்ன கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். இந்த மலைநாட்டை தாண்டான். சொல்ல மலைநாட்டை ஏறணுமையான யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறே இல்லைப்பா, உங்களை வந்தவங்களா கம்பு ஊட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஊட்டுவாங்கடா. அவன் என்ன பேசினாலும் அவங்களுக்கு நடந்துச்சு. நான் என்ன பேசினேனோ எனக்கு அது நடந்துச்சு. 40 வருஷமாச்சு இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு சொல்லி. 40 வருஷமாச்சு. 400 வருஷமானால் வார்த்தை மட்டும் மாறாது சார். ஒரு பிள்ளைய கர்ப்பத்தில் இருக்கும்போது தேவன் ஒன்று சொல்லிட்டார்னா எத்தனை வருஷம் ஆனாலும் தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். உத்தம குணம் என்பது தேவனை விசுவாசிக்கிற குணமே உத்தம குணம். கர்த்தர் வார்த்தை சொல்லிட்டாரு, அது நடக்கும்டா அப்படின்னு நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குடும்பத்தில் நீங்க உத்தமன். உத்தமன்னா தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி சப்பு சப்பு சப்புன்னு எண்ணெயை தேய்ச்சி உச்சி எடுத்து சீவுறது கிடையாது. ஓடி போயிருங்க, அம்பிட்டு பேரும் கொண்டே போடுவேன். புதுசு புதுசா கதை சொல்லிட்டு வரீங்களாடா நீங்க. செருப்பு போடாதீங்க உத்தமைங்க. வந்து முழுக்கை சட்டையை போட்டா உத்தமைங்க. எங்கிட்ட இருந்து புறப்பட்டாங்க இல்லை. இவங்களாம் சொந்தத்துக்கு அர்த்தம் எழுதியிருக்காங்க. பைபிள் தெளிவாக சொல்லுது, உத்தமம் என்றால் தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கிறவன். அவன் டி ஷர்ட்டோட இருக்கலாம், அவன் செருப்பு இல்லை ஷூவே போட்டிருக்கலாம், ஜிப் ஷூவே போட்டிருக்கலாம், ஆமா பேண்ட்டை ஷூக்குள்ளே விட்டுக்கலாம், அவன் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் அவருக்கு பாதரே கிடையாது. அவர் விசுவாசிக்கிறியா? 12 பேர் என்ன வச்சு சீவிட்டு ஃபுல் ஹேண்ட் போட்டு காபா காபா காபான்னு போயிட்டு திரும்ப வந்து பாவா பாவா பாவான்ட்டான். நீ என்ன எதாச்சு அவனுக்கு என்ன புண்ணியம்? வெளியே போயிரு. அவனை பாடுறா டி ஷர்ட்டோட போனாலும் கும்முன்னு போய் சொன்னா எளிதாய் சுதந்திரிக்கலாம், எளிதாய் சுதந்திரிக்கலாம். ரொம்ப முக்கியமானது விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்தார்களாம். பைபிள் அவர்களை பற்றி சொல்லுது. இன்னும் உள்ள போய் பாருங்க. விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக இருந்தார். அவர்கள் வேறே ஆவி உடையவர்களாக இருந்தார்கள். 50 பேர் இங்க உட்காந்துருக்காங்க, 100 பேர் உட்காந்துருக்காங்க. நீ மட்டும் வேற ஆவி உடையவனா இருக்கணும். உன் குடும்பத்தில் 8 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க. ஆனா நீ மட்டும் வேற ஆவியோடையவனா இருக்கணும். மதுரைக்குள்ள 300 பாஸ்டர் இருக்கலாம், ஆனா நீ வேற ஆவியோடையவனா இருக்கணும். தமிழ்நாட்டுல 1000 ஊழியக்காரர் இருக்கலாம், நீ வேற ஆவியோடையவனா இருக்க வேண்டும். உத்தமமாய் பின்பற்றுவது என்பது வேற ஆவியோடையவனாய் இருப்பது. எல்லோரும் பேசுவது போல பேசாமல் தேவன் சொன்னபடி பேசுவது. நல்ல செய்தி சொல்லுவது. ஜனங்கள் இருதயத்தை கரைய பண்ணுவதல்ல, ஜனங்கள் இருதயத்தை எடுத்து கட்டுவது. அவனை பார்த்து கர்த்தர் சொல்வாரு, என் வல்லமை ஓட்ட தாண்டா ரிலீஸ் பண்ண போறேன். நான் எடுக்க போற படத்துக்கு நீ தாண்டா கதாநாயகன்றாரு. புரியுற மாதிரி சொல்றேன். ஹல்லேலூயா. சோ உத்தமம் என்பதை பைபிள் அப்படிதான் சொல்லுது. அதனுடைய அர்த்தம் இன்னொரு வசனத்தை கூட வாசித்தோம்னா உத்தமம்ன்றதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியும். 1 நாளாம் கடைசி அதிகாரம். தாவீது என்ன சொல்றாரு? ஆலயம் கட்டுறதுக்கு எல்லாம் ரூபா கொடுங்கப்பா அப்படின்றாரு. நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. உடனே மக்கள் என்ன செய்யறாங்க? அள்ளி தட்டுறாங்க, அள்ளி தட்டுறாங்க. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கூட போதும், எங்களுக்கு தேவை 4 கோடி தான், ஆனால் 5.5 கோடி வந்துருச்சு, இனிமேல் ஆஃபரிங் நீங்கள் எடுக்க வேண்டாம், அண்ணே நிப்பாட்டுங்கண்ணே, ஆஃபரிங் நிப்பாட்டுங்கண்ணே அப்படின்றோம். இப்படிலாம் கொடுத்தாங்க மக்கள். எதில் கொடுத்தாங்க? ஃபெய்த்தில் கொடுத்தாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோண்டா அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ தாவீது அந்த குணத்தை என்ன குணம்னு சொல்றாரு, வாசிங்க 14 வாசி. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. அச்சா, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். எனக்கே எக்ஸ்ட்ரா ஒரு 1 crore தேவைப்படுது. இப்போ எல்லாம் போக 1 கோடி ரூபா தேவைப்படுது. இந்த நேரத்தில் திடீர்னு இன்னைக்கு நீ தசமம் எடுத்து வைத்தாயான்னு கேட்குறாரு. தசமம் 30 லட்சம் ரூபா. நம்ம பாட இன்னும் 1 கோடிக்கு இருக்கு. 3000 கொடுத்துடலாம் சார். 30 லட்ச ரூபாய் தசமம் கொடுக்கத்தான் போகிறோம். ஆமாம், பெண்டிங்கில் கொடுக்குற அமௌண்ட்டில் எனக்கு பெண்டிங் விழுந்து அதில் லேட் ஆனாலும் பரவாயில்லையா, நான் கொடுக்குறத கொடுத்துட்டு தான் வேலை பார்ப்பேன். இப்படி எண்ணம் எங்களுக்குள் உண்டாவதற்கு நாங்களாம் ஏமாத்துறோம். 300 ரூபாய்க்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இன்னைக்கு ஒரு 30 லட்ச ரூபாய் தசமான் எடுத்து வைப்போன்னு ஒரு முடிவுக்கு வர்றோம்னா இதெல்லாம் மாம்சத்தில் உருவாவதே அல்ல.
இன்னொரு ஒரு 1.25 கோடி ரூபா தேவைன்ற இடத்துல 1.5 கோடி ஆகி போயிடும். அது தேவை 1.5 கோடி என்ன கிடைக்கிறது? ஃபெய்த் இஸ் எவிடன்ஸ், சப்ஸ்டன்ஸ், அது வந்துடும். இப்ப இந்த கொடுக்குறான் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஃபெய்த் தான், உத்தம குணம். அவன் சொல்றான் அடுத்து, என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து, அண்டர்லைன் த வேர்ட், உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்று. எந்த இடத்துல இந்த உத்தம குணம் பேசுறாரு? கொடுக்கிற இடத்துல பேசுறாரு. கொடுப்பது என்பது என்ன? விசுவாசத்தின் வெளிப்பாடு. மறுபடி உத்தமம் என்பது விசுவாசத்தோட தொடர்புடையதா இருக்கிறது. அப்ப தேவன் உத்தம குணமுள்ளவனை தேடுகிறார் என்றால் தன்னை விசுவாசிக்கிற ஒருவனை தேடுகிறார், தைரியமாய் அவரை நம்புகிற ஒருவனை தேடுகிறார், வார்த்தையின்படி செயல்படுகிறவனை தேடுகிறார். கர்ப்பவதியின் வயிற்று எலும்புகள் உருவாவது உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்படியே கர்த்தருடைய செயல்களை அறியாய். எந்த வழியானாலும் திறந்து உனக்கு நான் செய்ய வேண்டாம். கையை தட்டே. ஆமென், ஆமென்.